பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகும். ஆமென். ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகின்ற நல்ல கடவுளே, நீ உயிர்த்தெழுந்த திருநாள் ஆண்டவரே, நீ உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாங்கள் அனுசரித்தோம். அதைத் தொடர்ந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகள் கர்த்தர் எங்களோடு இடப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தைகளை கொண்டு நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரக்கூடிய இந்த முதலாம் ஞாயிறுல நம்மோடு அவர் இடப்படும்படியாய் வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பின் தோத்திரங்களை ஈஸ்டர் எல்லாம் கொண்டாடிட்டீங்களா? ஈஸ்டர் எல்லாம் பரவாயில்ல. ஈஸ்டர் எல்லாம் கொண்டாடுறீங்களா? இன்னும் தெரியாம கொண்டாடுறீங்களா இல்லையா? ஐயரை கூப்பிட்டீங்களா? ஆமா, ஐயர் தான் வந்தா, நீங்க வரல. சந்தோஷம். இப்ப ஈஸ்டர் அடுத்த வாரம் வந்துருச்சு இல்லையா? ஈஸ்டர் திருநாளுக்கு முதல் ஞாயிறு. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பேசுங்கம்மா. இப்பதான் அந்த அம்மா 1 மணி நேரமா முக்க போட்டு உட்கார்ந்துச்சு. நீங்க வேற வந்து பேசுன்ற மாதிரி இல்லையா? நல்ல விஷயம் இல்லையா? இப்படி மிஷினரிங்கெல்லாம் வந்தாங்க, நிறைய விஷயம் நீங்க சொல்லித்தர ரொம்ப சந்தோஷம். நிறைய அனுப்புல் பாளையத்துல நிறைய புதுசா என்ன பண்றீங்க, உருவாகிட்டே வந்து சந்தோஷம் இல்லையா? டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு மருத்துவர், தன்னுடைய எல்லாத்தையும் இழந்தவரால் என்ன பண்ணாரு? அந்த ஊழியத்துக்காக வந்து சாட்சியம் நிறைய மிஷினரிங்கெல்லாம் சொன்னாங்க. சந்தோஷம். தொடர்ந்து நம்ம என்ன நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கோம். இயேசுவின் பின்னால் போக துணிந்தேன், பின்னோக்கினா சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஆண்டவர் பின்னாடி நான் போயிட்டேங்க, நான் என்ன பண்ண மாட்டேன் தெரியுங்களா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார். 3 குறுத்தலைப்பு வழியா இன்னைக்கான சிந்தனையை நம்ம சிந்திக்க போறோம். 1 யோவான் 21ஆம் அதிகாரத்தை திருப்பிச்சுங்க. 15 - 18 வசனங்கள் இன்னைக்கான அருள். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனானின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்றார். அதற்கு அவர், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனானின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட். இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. 3 வருஷம் அவங்க கூட இருந்தாங்க. ஒரு நம்பிக்கை வந்துச்சு, எங்களுக்குன்னு ஒரு கடவுள் வந்து இருக்கிறார், எங்களுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இவரை எங்களை பார்த்துப்பாரு. சாதாரணமான மீன் பிடித்து கொண்டிருந்தவங்க, ஆடு மேய்த்திருந்தவங்க, பல வகையான வேலைகளை செஞ்சிருந்தவங்க எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? சீடர்களை அழைக்கிறாரு. இப்ப இயேசுவினுடைய சீடர் என்ற பெயர் அவங்களுக்கு வந்துருச்சு. போற இடத்துலலாம் மாலை, மரியாதை, பேரு, புகழ் எல்லாம் கிடைச்ச உடனே இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க? இப்படியே எங்க வாழ்க்கை போயிடும், இப்படியே நாங்க என்ன பண்ணிடுவோம், இருந்துருவோம், எங்களுக்குன்னு ஒருத்தர் வந்துட்டாரு, அவ்வளவுதான், எங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு பெரிய அடி விழுது. அவர் சிலுவையில ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அவர் மரண பரியந்து என்ன பண்றாரு? தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தவராய் சிலுவையில தொங்கி கொண்டிருக்கிறாரு. இவங்க நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. அவ்வளவுதான், எங்களுக்கு ஒருத்தர் இருந்தாரியா, கடைசியில அவரே என்ன பண்ணிட்டாங்க? அடிச்சு சிலுவையில தொங்க விட்டுட்டாங்க, முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டாங்க. இவர் என்ன நினைச்சாங்க? இந்த ரோம பேரரசினுடைய ஆட்சிக்கு எதிராக இவர் என்ன பண்ணுவார்? கிளர்ச்சி செய்வார். இவருக்கு பின்னாடி நம்ம இருப்போம், இவர் அந்த ராஜ்யத்தை பிடிச்சிருவாரு, நம்மளாம் ஒரு மந்திரியா, நம்மளாம் ஒரு பொறுப்பாளரா மாறிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க.
ஆனா ஆண்டவருடைய நோக்கம் அது எல்லாரையும் மீட்பெடுக்க கடவுள் வந்தாருன்னு ஒண்ணு அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இப்ப மீண்டும் அவர் உயிர்த்தெழுந்து எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாரும் பாக்குறாங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் என்ன பண்றாங்க, தரிசனம் பண்ணாங்க, கடவுளை பார்த்தோம். இந்த செய்தி அப்படியே என்ன ஆகுது, அந்த ஏரியா முழுவதும் பரவுது. சில பேர் இதை வந்ததுன்னாங்க, சில பேர் என்னங்க, இல்லை நான் கடவுளை நாங்க பார்த்தோங்க. இப்படி எல்லாம் இருந்தாலும் எத்தனை நாளைக்கு தான் வீட்டுல சொல்லுங்க, எத்தனை நாளைக்கு தான் வீட்டுல சும்மா இருக்கு. என்ன கடவுளை பார்த்தேன், அதை பார்த்தேன், வயிற்றுக்கு ஏதாவது வேணும் இல்ல, போய் என்ன பண்ணு, மீனை புடி, ஏதாவது 4 வேலையை செய். அந்த மனுஷன் இருந்தாரு 3 வருஷம் இருந்தாரு, நல்லது செஞ்சாரு, போயிட்டாரு. இன்னும் ஆண்டவரை பார்த்த உட்காந்துட்டு சொன்ன உடனே இப்ப பேதுரு, சீமோன் எல்லாரும் மீன் திருப்பி எங்க போயிட்டாங்க, மீன் பிடிக்க போயிட்டாங்க. 3 குறுத்தொழிப்பு வழியா இந்த நாளை சிந்திக்க போற ஒன்று, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வை கொடுக்கிறார். முதல் தலைப்பு என்ன, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு, வாழ்வு கொடுக்கிறார். இப்ப இவங்க என்ன நினைச்சாங்க, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சியா, மீண்டும் போய் அந்த 21ஆம் அதிகாரத்தை பிரிச்சைக்கைன்னு சொல்லுவாங்க. 20 அதிகாரம் இருந்தா அவங்களுக்கு என்ன பண்ணது, கிடைச்சிது. இப்ப இந்த 21ஆம் அதிகாரத்தை சேர்க்கலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பம் இல்ல. இந்த ஒட்டுமொத்த இருக்கக்கூடிய விசுவாசத்தை இந்த 21ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஏன்னா அவர் மீண்டும் போய் சீடர்களை என்ன பண்றாரு, திடப்படுத்துறாருன்னு சொல்லி பின்னாடி இந்த ஒரு அதிகாரத்தை என்ன பண்ணாங்க, 21ஆம் அதிகாரத்தை சேர்க்கிறாங்க. அப்போ இந்த 21ஆம் அதிகாரத்துலதான் ஒட்டுமொத்த இருக்கிற 20 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மையமே இருக்கு. அவர் மீண்டும் போய் அவங்களுக்கு என்ன பண்றாரு, வாழ்வு கொடுக்குறாரு. போறாங்க தைரியமா, போய் மீன் பிடிக்க போறாங்க. போய் எத்தனை நாள் இருந்துட்டோம், இனிமேல் மீன் பிடிக்க போவோம். போனா என்ன நடக்கல, ஒரு மீனும் கிடைக்கல. 21ஆம் அதிகாரத்தை திருப்பி 3ஆம் வருஷம். ஒரு மீனும் அவங்களுக்கு என்ன இல்லைங்க, ஒன்றும் பிடிக்கல. அவங்க நினைச்சிட்டாங்க அவ்வளவுதான், கடவுள் போயிட்டாரு, இனிமேல் நம்ம தொழிலை நம்ம பார்ப்போம்னு நினைச்சாங்க. ஒரு மீனுமே பிடிக்கல. அலைஞ்சு கிழிஞ்சு திருப்பி வெளியே வந்து பார்த்தா என்ன நடக்குதான், ஒரு சத்தம் கேட்குது. மீண்டும் போய் வலைய உள்ள போடுங்க. போய் உள்ள போட்டா 153 பெரிய மீன்கள் அவங்களுக்கு கிடைச்சு. எத்தனை மீன், 153 பெரிய மீன் இருந்தோம். அந்த வலையை என்ன பண்ணல, இழுக்கல. வந்து பார்த்தா அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, கடாய் இருக்கு, எண்ணெய் ஊத்தி இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, பொரிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, மீனை கொண்டுவாங்க. அப்பதான் அவங்க கண்கள் திறக்கப்படுது. இந்த மீனை பார்த்தீங்க, இந்த மீனை பார்த்த, இந்த மீன் இருக்கிற சூழ்நிலையை நீ என்ன பண்ண பார்த்த, மீன் அப்பத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, மீனை பார்த்த, அப்பத்தை பார்த்த, அதை உண்டாக்கின கடவுளை நீ என்ன பண்ணிட்ட, மறந்து. மீனை பார்த்து அப்பத்தை பார்த்தியே, ஆனா கடவுளை நீ என்ன பண்ணிட்ட, மறந்து போயிட்டு. ஆண்டவர் சொல்றாரு, என்ன நடக்குது 9ஆம் வசனத்துல, அவர்கள் கரையிலே வந்திருங்கின போது கருநெருப்பு போட்டிருக்கிறதையும் அவரை கட்டளைக்கு சீசர்களால் அறிந்தபடியால் அவர்கள் நீ யார் என்று கேட்க முடியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரில் எழுந்த பின்பு தமது சீசர்களுக்காக தரிசனங்களில் இது 3வது தரிசனம். வந்து பார்த்து என்ன சொல்றாரு, போஜனம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இப்ப தெரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு, இவ்வளவு நாள் நம்ம கூட பேசிட்டு இருந்தது யாரு, கடவுள் தான் பேசியிருந்தார். இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணாங்க, எல்லாரும் தெரிந்து கொண்டாங்க. உயிர்த்தெழுந்த கடவுள் நமக்கு என்ன கொடுக்கிறாரா, வாழ்வு. அவங்க நம்பல, அவ்வளவுதான், அவர் உயிர்த்து எடுத்துட்டாரு, அவரை பார்த்ததுன்னு சொன்னாங்க, நாங்களும் பார்த்தோம், எங்களையும் வந்து தரிசனம் பண்ணாரு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க ஒன்று மறந்துட்டாங்க, மீன் பிடிக்கிறவங்களா இருந்து அவர்களை மனிதர்களை பிடிக்கிறதாக்குன்னு ஆண்டவர் சொன்னதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மறந்து போயிட்டு சரீரத்துக்காக பசிக்காக மீண்டும் என்ன பண்றாங்க,
ஆண்டவரை மறந்து ஓடினாங்க. ஆண்டவர் மீண்டும் போய் அவர்களை என்ன பண்றாரு? வாழ்வழிக்கிறவராக இருந்தார். இப்ப சொன்னாரு, இப்ப போஜனம் பண்ணியா? எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு பிறகுதான் கேட்கிறாரு, சீமோன் பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாய்? நினைச்சதானே, சாப்பாடுக்கு தானே வந்த, இந்த மீனுக்கு தானே வந்த, உன்னுடைய நாணத்தை வச்சு வந்த, அறிவை வச்சு வந்த. ஆனா உன்னால ஒண்ணுமே செய்ய முடியல. வாழ்வு கொடுக்கிறவன் நான். நான் இல்லாம உங்களால ஒண்ணுமே செய்ய முடியும். அல்லேலூயா. இன்னும் சத்தமா. அப்போ ஆண்டவர் நமக்கு வாழ்வளிக்கிறவராய் என்ன கொடுக்கிறாரு? வாழ்வு கொடுக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நான் என்ன பண்ணணும்? அவருதான் எனக்கு வாழ்வு, அவருதான் எனக்கு வாழ்வு கொடுக்கிறாரு. தவிர மற்றதை நான் என்ன பண்ண போறேன்? சரீரத்துக்காகவும் உலகத்துக்காகவும் நான் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? ஓடக்கூடாது. அது எல்லாவற்றையும் படைத்தவர் யாரு? எனக்கு என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறது கூட நிறைய நேரங்கள்ல பாருங்க, செஞ்சு வச்ச சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது. ஆளுக்கு எடுத்து கொட்டு. நிறைய பாத்தீங்கன்னா அடுத்த வேலைக்கு வழி இல்லாத நேரத்துலதான் வேஸ்டாக நிறைய ஆகும். பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒண்ணும் இல்லை, அதுல எவ்வளவு வேஸ்ட் பண்றீங்கன்னு என்ன பண்ணும்? குடும்பத்துல சண்டை போட்டு. ஆனா நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு? அற்புதமாய் ஒண்ணும் இல்லாத நேரத்துலதான் நல்லாவே நம்ம என்ன பண்றோம்? சபைக்கு நாம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாத்திரம்தான் அவர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? சொல்லுங்கம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சத்தமா. அழகா இது பார்த்தோம். டேவிட் லிவிங்ஸ்டன் இங்கிலாந்துல இருந்து மிஷினரியா ஒரு மருத்துவர் இல்லையா? அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க போறாரு? சாதாரண காட்டு மிராண்டி மக்களிடத்துல போய் ஊழியம் செய்யறாரு. நண்பர் சொன்னாரு, ஏன் நீ ஒரு டாக்டரா இருக்க, நீ போய் இருக்கலாம். கடைசியில அதை விட அவர் கேட்கல. எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அந்த மக்களிடத்துல மக்களா சேர்ந்து அவர்களுக்காக போராடி சத்தியத்தை சொல்லி அவங்க நல்ல மனுஷர்களா மாத்தினாரு. கடைசியில ஒரு துஷ்ட மிருகம் அவர் என்ன பண்ணிருச்சு? அழிச்சு இப்ப அவருடைய சடலம் அப்படியே தண்ணியில வருது. அதை பார்த்தவங்க எல்லாரும் கதறி அழுதவங்களா அந்த எல்லாரும் என்ன பண்றாங்க? அவருடைய சவ ஊர்வலத்துக்கு கூட்டமா என்ன பண்ணுது? அவருடைய சவ ஊர்வலத்துக்கு எல்லாரும் போறாங்க. அப்ப அதனுடைய நண்பர் பார்த்து சொன்னாங்க, உண்மையாகவே நீதான் யாரு? கிறிஸ்தவன். உண்மையான கிறிஸ்தவன் யாரு? நீதான். ஒருவேளை நான் மரித்து போனாலும் எனக்கு இவ்வளவு கூட்டம் வருமானே தெரியல. உண்மையாகவே நீ கிறிஸ்தவனாய் வாழ்ந்தேன்னு சொல்லி கடைசியில் ஒரு நண்பர் அவருக்காக சாட்சி. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுக்கிறவராக இருக்கிறார். என்னை தேடி வந்திருக்கிறார், என்னை மீட்டு எடுக்கிறார். இழந்து போனதை எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்கிறவராய் இருக்கிறார். மற்றவங்க சீடர்கள் தேடி ஆண்டவர்கிட்ட வரல, ஆண்டவர் தான் போய் என்ன பண்றாரு? அவங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறவர். ரெண்டாவது ஒண்ணு வாழ்வு கொடுக்கிறார், ரெண்டாவது வார்த்தையை கொடுக்கிறார். எடுங்க, இன்னைக்கான நிருப பகுதி என்ன? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனத்தை வாசி. இப்போ ரெண்டாவது ஒன்று வாழ்வு கொடுக்கிறார், ரெண்டாவது வார்த்தையை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரா? வார்த்தை. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல, நிறைய திருச்சபைகள்ல இருக்கிற பிரச்சனை என்னதான்? வார்த்தையை சரியா கடைபிடிக்கிறது. ஆண்டவுடைய வார்த்தை, நான் ஆண்டவடத்தில் அன்பு செலுத்துறேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணுமா? அவருடைய கற்பனைகளை நான் என்ன பண்ணணுமா? கை அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை நான் கை கொள்ளும் போது நான் ஆண்டவடத்துல அன்பு செலுத்த சொல்லுவோம் இல்லையா? பார்க்கும் போதெல்லாம் சொல்றேன், நீதான் எனக்கு உயிர், நீதான் எனக்கு எல்லாம் சொல்றேன். ஒரு மல்லிப்பூ வாங்கிட்டு வரீங்க, ஒரு நல்லது நாள் கெட்ட நாளுக்கு ஒரு புடவை இருக்கா, சண்டை போடுறோமா இல்லையா? கேட்கும் போதெல்லாம் என்ன இருக்கேன், இது வேணும் இது வேணும்னு கேட்கிறேன். எனக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும், ஹோட்டல்ல போயிட்டு என்னம்மா சாப்பிட்றதுன்னு கேட்டுருக்கூடாது. உடனே சண்டை. இத்தனை வருஷமா என் கூட இருந்தீங்க, நான் என்ன சாப்பிட்றேன்னு கூட சொல்லுங்கம்மா தெரியாதா? கேட்கிறோமா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரத்தை நான் அன்பு செலுத்துறேன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணுமா? அவருடைய வார்த்தைகளை கிடையாது, அவர் வார்த்தைகளை கொண்டு நம்ம ரசிக்கிறார். எனக்கு அன்பு செலுத்துறாயா கேட்கிறார். அவன் அன்பு செலுத்துறியா? முறை கேட்டாரா?
2வது முறை கேட்டாரா, 3வது முறை அந்த வசனம் போட்டிருக்கு, 3 முறை பேதுருவை பார்த்து கேட்ட உடனே அவன் துக்கப்பட்டவனான். அப்பதான் யோசிக்கிறான், ஐயோ ஆண்டவரை நான் 3 தடவை என்ன பண்ணிட்டேன், 3 முறை சொன்ன உடனே ஞாபகம் வருது, நான் 3 முறை அவரை தெரியாது மறுதளிச்சுட்டேனே. எத்தனை நல்லது கெட்டதுல அவர் கூட வந்திருக்கேன், அவர் மறுரூபமான காட்சியை நான் பார்த்திருக்கேன். எல்லா இடங்களில என்ன அவர் பசலா கூட்டிட்டு போயிருக்காரு. சீமோனும் யாக்கோப்பையும் வேற யாரு, யோவான், 3 பேரே தான் அதிகமா என்ன பண்ணுவாரு, அவங்க எல்லா இடத்துலையும் கூட்டிட்டு போவார். அவங்க எல்லாத்தையும் யோசித்து பார்க்கிறாரு. எத்தனை இடங்கள்ல அவரோடு நான் தனிமையா இருந்திருக்கேன், அவருடைய ஜெபிக்கிறத பார்த்திருக்கேன், அவர் மறுரூபமான காட்சியை பார்த்திருக்கேன், கல்வாரி வரையும் அவர் கூட நான் போயிருக்கேன். ஆனா அவரை தெரியாதுன்னு சொல்லிட்டேன், மறுதளிச்சுட்டேன். ஒரு 2 அடி அடிக்க போறாங்க, ஜெயில போட்டுருவாங்க, என்ன கொலை செஞ்சிருவாங்க, நான் பயந்து என்ன பண்ணிட்டேன், அவரை மறுதளிச்சிடறேன். 3வது முறை கேட்ட உடனே அவன் துக்கப்பட்டவனாய் ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியுங்க, நான் தவறிட்டேன்றது கூட உமக்கு தெரியும், நான் உங்களை நேசிக்கிறேன். கிறிஸ்துக்கள் பாருங்களேன், நாம தவறுனவங்க தான். நிறைய நேரங்கள்ல நம்ம வழி மாறி போயிடலாம், நிறைய நேரங்கள்ல ஆண்டவரை மறந்துடுவோம், இந்த உலகத்துல இருக்கிற ஆசாபாசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவோம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உலகத்துல இருக்கிற காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை ஓடி இருப்போம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிறவங்க எப்படி இருப்பாங்களா, கீழே வசனம் போட்டிருக்கு, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை நம்ம எல்லாம் ஜெயிக்கிறவங்க. நம்ம யாரு, ஆமா இப்படி எண்ணத்தை ஜெயிக்க. இன்னும் சத்தமா அல்லேலூயா, சத்தம் கேட்கல, இன்னும் சத்தமா. நம்மள யாரு ஜெயிக்கிறோம். ஆண்டவரை நான் பற்றி கொண்டிருந்தேன்னா எனக்கு தோல்வியே. யாருக்கு தோல்வியா, பிசாசு கூட்டத்துக்கு. யாருக்கு தோல்வி, நாம எல்லாம் ஜெயிக்கிறவங்களா. இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன இருக்கும் ரிசல்ட் இல்லையா, என்னத்தை உட்காந்து புக்கை வச்சு மாண்டு படிச்ச அந்த பக்கத்து விட்டு காத்திய பாரு, அவனா பாரு இவனா பாரு, அவனாவது நல்லா மார்க் வாங்கி திட்டம் போறோம்ல. ஆனா இங்க வேதம் சொல்லுது, நான் யாரை ஜெயிக்க போறேன், இந்த உலகத்தையே. அல்லேலூயா. நான் என்ன செய்யணும், ஆண்டவர் வார்த்தைகளை கேட்டு பலனடைந்து அவர் பிள்ளையா வேதம் போட்டிருக்கு, தேவனால் உண்டானவங்க எல்லாம், கடவுளால் உண்டானவங்க எல்லாம் உலகத்தை ஜெயிக்கிறவங்க. நம்முடைய விசுவாசமும் உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். ஏன்னா அவர் தான் இயேசுவானவர் தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறது அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன். நீ யாரை விசுவாசிக்கிறோமா, ஆண்டவரை விசுவாசிக்காம இந்த உலகத்தை உன்னால ஜெயிக்க முடியாது, இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. நீ உலகத்தை ஜெயிக்கிறவங்களா இருக்கணும்னு சொன்னா யாரை விசுவாசிக்கணும், ஆண்டவர் எனக்காக உயிர்த்தெழுந்தார்ன்றதை நான் என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். எனக்காக உயிர்த்தாரியா, எனக்காக உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு நாமும் உயிர்த்தெழுறோமா, நாமளும் உயிர்த்தெழும். எப்படி உட்கார்ந்து மேல ஏந்துக்கிறது இல்லை, என்னுடைய பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, என்னுடைய தவறான பழக்கங்களிலிருந்து, தவறான சிந்தனைகளிலிருந்து, விட முடியாத மூட நம்பிக்கையிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து நான் என்ன பண்ணணும், எழுந்துக்கிறவங்களாய் மாறும். அல்லேலூயா. இன்னும் சத்தமா அல்லேலூயா, இன்னும் சத்தமா அல்லேலூயா. ஆண்டவரை நான் விசுவாசிக்கும் பொழுது இந்த உலகத்தை ஜெயிக்கிறவரா. முதல் தலைப்பு என்ன, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எனக்கு என்ன கொடுக்கிறாரு, வாழ்வு கொடுக்கிறார். 2வது, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எனக்கு வார்த்தையை கொடுக்கிறார். 3வது, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார். என்ன பண்றாரா, ஏன் இவங்க மீண்டும் பின்மாறி போனாங்கன்னு சொன்னா 21ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டு ஏன் மாறி போயிட்டாங்கன்னா, அவங்களை வழி நடத்திட்டு இருந்த கடவுள் அவங்களுக்கு இல்லை. இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, காலையில போய் மீன் பிடிக்கணும், அதை கொண்டு வந்து கூறு போட்டு என்ன பண்ணணும், விற்கணும், வியாபாரம், அவ்வளவுதான் தெரியும். இப்போ அவங்க எப்படி போய் சத்தியத்தை சொல்லணும்னு தெரியாது, எப்படி போய் ஆண்டவரை பத்தி பேசணும்னு தெரியாது. அவங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா ஒரு கூட்டமா அவங்க பின்னாடி போயிட்டே இருந்தாங்க, அவ்வளவுதான் அவங்க தெரியும். ஆனா அப்போ அவங்க உணர்ந்துட்டாங்க, எங்களை வழி நடத்துறதுக்கு ஒருவர் இல்லை. ஆண்டவர் மீண்டும் வந்து அவர்களை என்ன பண்றாரு, வழிநடத்து, மீண்டும் வந்து அவர்களை வழிநடத்துகிறார். நீங்க வாங்க, வந்து போஜனம் பண்ணுங்க, வந்து நீங்க மீண்டும் என்னுடைய ஆடுகளையும் நாட்டுக்குட்டிகளையும் மேய்ப்பாயாக.
அப்ப ஆண்டவர் வழி நடத்துகின்ற கடவுளாய் இருக்கிறார். வழி நடத்தணும்னு என்ன நடந்துச்சு? அது பேதுரு மீண்டும் என்ன பண்றாரு? கட்டப்படுறாரு. கட்டப்பட்டு கடைசியில அவர் எப்படி இருக்கிறாரா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அல்லேலூயா. என்ன நடக்குது? சாதாரண குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற அம்மாவுக்காக பயந்த நான் அவர் என்ன சொன்னாரு? எனக்கு தெரியாதுங்க. சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் செஞ்சாராம். ஆனா இங்க என்ன நடக்குது? 3000 பேர் கூடி இருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில எழுந்து நின்று சொல்றாரு, நீங்கள் அடிச்சு நுரைக்கு சிலுவையில தூக்கி எரிஞ்சீங்களையா இயேசுவ, அந்த இயேசுவ கடவுள் உயிரோடு எழுப்பினார். அதுக்கு நாங்க தான் யார் சாட்சி. ஆளுக்கு ஒரு கல் எடுத்து அடிச்சாலும் முடிஞ்சு போச்சு கலை. ஆனா பைபிள்ல ஆண்டவர் அவர்களை வழி நடத்ததுனால அவர்கள் இன்னும் பிரகாசமாய் ஒரு வாழ்க்கை மாறி. அதுல முன்னாடி நீங்க அந்த அதிகாரத்தை படிக்கும் போது ஒரு சப்பானியை அவர் என்ன பண்றாரு? குணமாக்குறார். எங்ககிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லை, இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட சொன்ன உடனே அவர் எழுந்து நடந்து என்ன பண்றாரு? தேவாலயத்துக்குள்ள போறாங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இவங்களுக்கு யாரு இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்தது? இவ்வளவு வல்லமை எங்கிருந்து வந்துச்சு? இவ்வளவு தைரியமா எழுந்து பேசுறதுக்கு யாருக்கு கொடுத்ததுன்னு சொன்னா ஆண்டவர் அவர்களை வழிநடத்துகின்ற கடவுளாய் இருக்கிறார். அதுக்கப்புறம் கடைசியில பேதுருடைய மரணம் எப்படி? பேதுருடைய மரணம் எப்படி? சிலுவையில தலைக்கீழாய் ரத்த சாட்சியா மறிச்சார். ரத்த சாட்சியா மறித்து இன்னைக்கு அநேக திறவுகோளுடைய அநேக திருச்சபையுடைய திறவுகோளா யார் இருக்கிறது? பேர். கிறிஸ்து பண்பாளர்களே, உயிர்த்தெழுந்த கடவுள் நம்மளை என்ன பண்றாரு? வாழ்வு கொடுக்கிறார், வார்த்தையை கொடுக்கிறார், வழி நடத்துகிறார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவர் உயிர்த்தெழுந்த கடவுள் என்னை வழிநடத்துகிறவராய், எனக்கு வாழ்வு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையினாலே என்னை நிரப்புகின்றவராய் இருக்கிறார். இன்னைக்கு வந்தவன் நாங்க வெறுமையாய் திரும்பி போகாதபடி ஒரே ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உயிர்த்தெழுந்த கடவுளை நான் ஏற்றுக்கொள்கிறவனா இருக்கிறேன். உயிர்த்தெழுந்த கடவுளை நான் விசுவாசிக்கிறவனா இருக்கிறேன். நான் ஐயோ இந்த உலகத்துல நான் என்ன பண்ண போறேன்? அவ்வளவுதான் முடிஞ்சது, கடவுள் போயிட்டாரு, நான் மீண்டும் தன்னுடைய வேலைக்கு போகணும்னு நினைச்சேன். அது அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியலன்னு வேதம். ஒரு மீன் கூட அவங்களால பிடிக்க முடியல. ஆண்டவர் போய் அவர்களை தொட்டு மீண்டும் வாழ்வு கொடுத்தார், மீண்டும் வழி நடத்தினார். அவர் வார்த்தையினால அவர் நிரப்பினார். அவர்கள் எழுந்து பிரகாசித்தவர்களாய் உலகத்தை கலக்குகிறவர்களாய் மாறினாங்க. எல்லாரும் பயந்தாங்க. இதோ உலகத்தை கலக்கிறவர்கள் இங்க வந்துட்டாங்கன்னு. நாம் பிரகாசிக்கிறவங்களாய் மாறணுமா? ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வல்லம் உங்களுக்குள்ள வரணும்னு சொன்னார். நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்களாய் அவர் வார்த்தைகளை கேட்டு பலன் அடையும் போது, அவர் வார்த்தைகளை கேட்டு அவரோடு இணைந்து இருக்கும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். உங்களுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்து, கண்ணீரிலிருந்து, குழப்பங்களிலிருந்து, போராட்டங்களிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்கின்ற கடவுளாய் இருக்கிறார். உங்களை நேசித்து வழிநடத்துகிற நல்ல கடவுள். இந்த அனுப்பும் பாடியின் பகுதியில் ஆண்டவரே இந்த திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இத்தனை ஆண்டுகள் இந்த திருச்சபையை சுமந்து வந்திருக்கிறேன். ஆண்டவரை வைத்திருந்த ஆண்டவர் இந்த 2026 கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளோடு இருக்கிறீர்களப்பா. ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை நம்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம். இந்த மக்களுக்கு உங்களுடைய கிருபைகள் இறக்கங்களை கொடுத்து நீங்கள் வழிநடத்தும்படியா ஜெபி. தொடர்ந்து உங்களுடைய காலம், உங்களுடைய கிருபை, உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய ஆவியானுடைய ஆண்டவரை பலன் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆண்டவரை திருவிருத்திலும் உடைய காலர்கிட்டப்பா, நீர் எங்களுக்காக மறித்து எங்களுக்காக உயிர்த்தெழுந்தீர். நாங்கள் விசுவாசத்தோடு இந்த திருவருத்தின் பங்கு கொள்ள தூய ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரை உதவி செய்ய முடியாது. இந்த கரமாத்தில் எங்களை தாங்கி முடியும். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல